வைத்து காப்பவரே, எப்பக்கம் சத்துரு முயன்றாலும் நடுநின்று காப்பவரே, பாதங்கள் கல் மீது இடராமல் கண் வைத்து காப்பவரே, எப்பக்கம் சத்துரு முயன்றாலும் நடுநின்று காப்பவரே, எல் மோஷா என்னை காப்பவரே, எல் மோஷா உருவாக்கினீரே, உருக்குலைந்த யாக்கோபனை இஸ்ரவேலாய் மாற்றினீரே, எல் மோஷா என்னை காப்பவரே, எல் மோஷா உருவாக்கினீரே, உருக்குலைந்த யாக்கோபனை இஸ்ரவேலாய் மாற்றினீரே. அக்கினி சூளையில் எரிந்த போது என் பக்கம் நின்றவரே, கருகின வாசனை இல்லாமலே கருத்தோடு காத்தவரே, அக்கினி சூளையில் எரிந்த போது என் பக்கம் நின்றவரே, கருகின வாசனை இல்லாமலே கருத்தோடு காத்தவரே, எல் மோஷா என்னை காப்பவரே, எல் மோஷா உருவாக்கினீரே, உருக்குலைந்த யாக்கோபனை இஸ்ரவேலாய் மாற்றினீரே, எல் மோஷா என்னை காப்பவரே, எல் மோஷா உருவாக்கினீரே, உருக்குலைந்த யாக்கோபனை இஸ்ரவேலாய் மாற்றினீரே. தடை வழி மறித்தாலும் கொஞ்சமும் பயமில்லையே, அனுப்பிய தேவன் பெரியவரே, தடையிலும் பெரியவரே, ஆயிரம் தடை வழி மறித்தாலும் கொஞ்சமும் பயமில்லையே, அனுப்பின தேவன் பெரியவரே, தடையிலும் பெரியவரே, எல் மோஷா என்னை காப்பவரே, எல் மோஷா உருவாக்கினீரே, உருக்குலைந்த யாக்கோபனை இஸ்ரவேலாய் மாற்றினீரே, எல் மோஷா என்னை காப்பவரே, எல் மோஷா உருவாக்கினீரே, உருக்குலைந்த யாக்கோபனை இஸ்ரவேலாய் இயேசு என்னை அழைத்தாரே, இயேசு என்னை விடுவித்தாரே, உருக்குலைந்த பாவி என்னை நீதிமானாய் மாற்றினாரே, இயேசு என்னை அழைத்தாரே, இயேசு என்னை விடுவித்தாரே, உருக்குலைந்த பாவி என்னை நீதிமானாய் மாற்றினாரே, இயேசு என்னை அழைத்தாரே, இயேசு என்னை விடுவித்தாரே, உருக்குலைந்த பாவி என்னை நீதிமானாய், ஓ இயேசு என்னை அழைத்தாரே, இயேசு என்னை விடுவித்தாரே, உருக்குலைந்த பாவி என்னை நீதிமானாய் மாற்றினாரே. தேவனுடைய பிள்ளைகளை வேதம் சொல்லுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் தேவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆண்டவராய் இயேசு நாம் ஒவ்வொருவருக்காகவும் இந்த உலகத்தில் சிலுவையில் அடிக்கப்பட்டு ரத்தத்தை சிந்தி
மரித்து உயிரோடு எழுந்து ஆண்டவராக இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார். இதுவரைக்கும் நீங்கள் யாராவது ஆண்டவராக இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் இன்றைக்கி தான் இந்த சபைக்கு நீங்கள் புதிதாக வந்திருப்பீங்கன்னா இயேசுவை உங்களுடைய ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு இரத்தத்தை சிந்தி மரித்து உயிரோடு எழுந்து ஆண்டவராக இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அவரை உங்களுடைய ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவராக இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் நாம் இந்த உலகத்தில் வெற்றியான ஒரு பெரிய ஆசீர்வாதமான செழிப்பான வாழ்க்கை வாழ்வதுதான் கர்த்தருடைய சித்தம் என்பதை வேதம் மிக தெளிவாக போதிக்கிறது. அதை பற்றி 3 யோவான் 2ஆம் வசனம் சொல்லுது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன் விரும்புகிறேன் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கு. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி அவர் பாருங்கள் வேண்டுகிறேன்னு சொல்கிறாரு. அங்கே சில வேதாமங்க என்ன சொன்னதுன்னா, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து செழிப்பாக இருக்கும்படி விரும்புகிறேன். தேவன் நாம் செழிப்பாக இருப்பதை விரும்புகிறார். நாம் செழிப்பாக இருப்பதை நாம் பாருங்கள் நல்ல பாருங்கள் செழிப்புன்னு சொல்லும்போது செழிப்புக்குள்ளே பணம் இருக்குது, அதில் சுகர் இருக்குது, அதில் பாதுகாப்பு இருக்குது, நல்ல நீடி ஆயில் இருக்குது, தேவ சமானம் இருக்குது, எல்லாமே செழிப்புக்குள்ளே இருக்குது. இப்போ அந்த ப்ராஸ்பரஸ்ன்ற விஷயத்தில் பாருங்கள் நிறையா காரியங்கள் அடங்கியிருக்கு. இப்போ சொல்கிறாரு, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து செழிப்பாக இருக்கும்படி தேவன் விரும்புகிறார்னா நாம் எல்லாவற்றிலும் செழிப்படைவதுதான் கர்த்தருடைய சித்தம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு வியாதி நிறைந்த வாழ்க்கையோ அல்லது ஒரு தரித்திரம் நிறைந்த ஒரு வாழ்க்கையோ அல்லது சண்டைகளும் பிரச்சனைகளும் நிறைந்த ஒரு வாழ்க்கையே இல்லை என்பதை நீங்கள் திட்டமாக அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு வெற்றியான ஆசீர்வாதமான மிகப்பெரிய ஒரு செழிப்பான ஒரு சமானமான ஒரு வாழ்க்கை. பாருங்கள், அப்போ இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு கல்வாரி சிலுவையின் மூலமாக கொடுத்திருக்கிறார். இன்றைக்கி கொடுத்ததை இன்றைக்கி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்முடைய மனதில் ஏற்றுக்கொள்ளணும். பாருங்கள், நம்முடைய மனதை ஆண்டவர்கிட்ட பாருங்கள் சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குழப்பம் மனதில் பாருங்கள் நல்லா சரீரமாக நல்லாயிருக்கும், நல்லா படிச்சிருப்பாங்க, ஆனால் அவங்களுடைய மனோரீதியாக அநேகருடைய வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை, ஒரு மாதிரி ஒரு குழப்பம் இருக்கும், ஒரு பயம் இருக்கும், ஒரு மாதிரி சரியான ஒரு காரியத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. இப்படிலாம் பாருங்கள் சில நேரங்களில் மக்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மனோரீதியாக சில வியாதிகள் இருக்குது. பாருங்கள், இது சைக்காலஜியில் பாருங்கள் சைக்காலஜியாக பாருங்கள் நீங்கள் அவங்க எது மெடிசன்ஸ் அதெல்லாம் கொடுக்குறாங்க. ஆனாலும் சில நேரங்களில் நான் பார்க்குறேன், எவ்வளோதான் மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டால் கூட ஆனால் ஆண்டவராக இயேசுவை போல் ஒரு அற்புதமான சுகத்தை கொடுக்க முடியாது, யாராலையும் கொடுக்கவே முடியாது. ஏன்னா அவர் சொல்கிறாரு, இதோ சமானத்தை வைத்து விட்டு போகிறேன், இந்த உலகம் கொடுக்குற பிரகாரம் அல்ல, என்னுடைய தேவ சமானத்தை உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். அப்போ ஒரு தேவ சமானத்தை நான் பெற்றுக்கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளையிலே கண்டிப்பாக நான் சொல்கிறேன், மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் மாறும். வேதம் சொல்லுது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து செழிப்பாக இருக்கும்படி, சுகமாக இருக்கும்படி, சமானமாக இருக்கும்படி, நல்ல பாதுகாப்போடு இருக்கும்படி, நல்ல நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தோடு இருக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். வானத்தை முன்னும் உண்டாக்கின தேவாதி தேவன் நம்ம நல்லா இருக்கிறத பாருங்கள் விரும்புகிறார். ஆனால் சில நேரங்களில் மனுஷர்கள் தான் பாருங்கள் சில போட்டிகளும் பொறாமைகளும் பாருங்கள் இவங்க முன்னேறிட்டாங்க, அவங்களை எப்படி கெடுத்து விடலாம் அப்படின்லாம் சில திட்டம்லாம் போடுறான். ஆனாலும் தேவனுடைய பிள்ளையிலே கர்த்தருடைய விருப்பம்லாம் நம்ம நல்லா இருக்கணும், நம்ம சமானமாக இருக்கணும், நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும் அப்படின்றதான் கர்த்தருடைய விருப்பம். பாருங்களுடைய விருப்பத்திலே பாருங்கள் ரோமர் 12:2 சொல்கிறாரு, இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்தவேசம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று சொல்கிறார். அப்போ என்ன சொல்கிறாரு பாருங்கள், தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். பாருங்கள், ஒரு முறை ஆண்டவராக இயேசு ஒருத்தன் கேட்குறான், ஒரு குஷ்டரோகி, ஆண்டவரே நான் சுத்தமாவது உமக்கு சித்தமா அப்படின்னு கேட்குறான். உடனே ஆண்டவராய் சொல்கிறாரு, நீ சுத்தமாவது யாருக்கு சித்தம்? எனக்கு சித்தம் தான். நீ நல்லா இருக்கிறது, நீ சுகமாக இருக்கிறது, நீ ஆசீர்வதிக்கப்படுறது எனக்கு சித்தம் அப்படின்னு பாருங்க அவர் சொல்கிறாரு. ஆனால் நான் சொல்கிறேன், ஆண்டவராய் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அதே போல் தான் இன்றைக்கி ஆண்டவர் நம்ம நல்ல செழிப்பாக இருக்கணும், நல்ல சுகமாக இருக்கணும், நல்ல சமானமாக இருக்கணும், குடும்பத்தில் ஒரு சந்தோஷமாக இருக்கணுன்றலாம் கடவுளுடைய சித்தம். ஆனால் அநேக இடங்களில் என்ன பண்ணிடுறாங்க, பிரசங்கியார்கள் ரொம்ப தப்பாக போயிச்சு விட்றாங்க. என்ன பண்ணிடுறாங்கன்னா, இது ஏதாவது ஒரு வியாதி வந்துச்சுன்னா இது கடவுள் இப்போ அவனையை கொடுத்து திருத்துறது கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், நான் சொல்கிறேன், டீச்சர்களே பாருங்கள் யாரையும் போய் இப்போ அடிக்கிறது தான் கூடாதான். பாருங்கள், டீச்சர் கூட யாரும் அடித்து சொல்ல கொடுக்கக்கூடாது. இதை விட ரொம்ப ஒரு விஷயம், அன்றைக்கி ஒரு போலீஸ் அதிகாரி கூட பேசிகிட்டு இருந்தேன், எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. அவர் சொன்ன பாருங்க, மக்களும் எங்களை கட்டி போட்டு வச்சுரு கையை, நாங்கள் அடிக்கவும் கூடாது,
ரொம்ப ஹார்டாக டீல் பண்ணக்கூடாது, ஆனால் குற்றமே நடக்கூடாதுன்னா எங்களால் என்ன பண்ண முடியும்? அவர் புலம்பல பாருங்க. நான் சொல்கிறேன், இவங்களே வந்து பாருங்கள், அரசாங்கமும் மற்ற பாருங்கள் எல்லாமே இதில் வந்து ஹியூமன் ரைட்ஸ் இருக்காங்க பாருங்கள். அவங்க சொல்கிறாங்களாம், அது அவங்க அது என்னது இந்த மனித உரிமை அவங்க இருக்காங்களா, அவங்க சொல்கிறாங்க, யோ எதுக்கே நீ அடிச்ச போலீஸ் பாருங்க, அவங்களுக்கு போய் கேட்குறாங்களா, ஒரு எஸ்ஐயோ அல்லது இன்ஸ்பெக்டரோ யாராவது ஒரு அடி அடிச்சு கேட்டாங்கன்னு சொல்கிறாங்களா, எப்படி நீ போய் ஒரு மனுஷன் அடிக்கலாம், உன் மேலே கேஸ் போட்டுருவேன். யார் மேலே? போலீஸ்கார் மேலே கேஸ் போட்டுற வேண்டியதான். அந்த மாதிரி ஹியூமன் ரைட்ஸ் வேற வந்து எங்களுக்கு தொல்லை. இவ்வளோ பிரச்சனை கொடுக்குறாங்க சார், நாங்கள் என்ன தான் சார் பண்ணுறது, இவ்வளோ குற்றம் நடக்குது, எங்களால் ஒன்றும் பண்ண முடியலன்றாங்க. நல்லா கவனிங்களேன், போலீஸ்காரங்களாலவோ அல்லது ஒரு டீச்சர்களாலேயோ இன்றைக்கி வந்து பிள்ளைகளை வந்து என்ன பண்ண முடியலங்க, அடிச்சோ அல்லது ஏதோ ஒரு ஹார்டாக டீல் பண்ண முடியல. ஆனால் நம்ம ஊர் பிரசங்கியார்கள் மட்டும் சொல்கிறாங்க, கர்த்தர் உன்னை அடிப்பார், கர்த்தர் உன்னை புடமிடுவார், கர்த்தர் உனக்கு இந்த வியாதியை கொடுத்தார், அதை பண்ணார், இதை பண்ணார்னு சொல்கிறது ஏதாவது நியாயமாக இருக்கா பாருங்க. அதை தாண்டி பிள்ளை அப்பா அம்மாவை எடுத்துக்கங்க, தன்னுடைய பிள்ளைகளை யாருமே பாருங்க இன்னைக்கெல்லாம் ரொம்ப ஹார்டாக டீல் பண்ணுறதே இல்லை, ரொம்ப சாஃப்ட் டீலிங். அதாவது எப்படின்னா யாரையும் சத்தமாக பேசுறது கூட இல்லை, பேசுனாவே அவன் ஒரு மாதிரி ஆகிடுது. ஏன்னா பிள்ளைகள் இப்போ ரொம்ப நல்லா இருக்காங்க, ரொம்ப நல்ல அறிவாக இருக்காங்க, எதுவும் பண்ண முடியாது. நான் சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் ஒன்றும் கவனிக்கணும், நம்முடைய ஆண்டவரே உலகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் பாருங்கள் வந்து சட்டத்தை எடுக்கிறவங்க அல்லது பாருங்கள் டீச்சராக இருக்கிறவங்க மற்ற யாருமே பாருங்கள் இன்றைக்கி என்ன பண்ணுற எந்த ஒரு ஹார்ட் டீலிங்கே இல்லை, யாரையும் கஷ்டப்படுத்தி இது செய்கிறது இல்லை. ஆனால் ஆண்டவர் மட்டும் செய்வார்னு சொல்லி நம்ம தைரியமாக பேசுகிறாங்க. இது ஏதாவது நியாயமாக இருக்கா? நம்ம ஆண்டவர் பாருங்கள், அவர் சொல்கிறார், பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம பிதாவாகிய தேவன் உங்களுக்கு நன்மையான ஈவை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவான்றார். அப்போ இவ்வளவு ஒரு நல்ல தேவன் வந்து ஒருபோதும் நமக்கு தீமை செய்ய மாட்டார். சில நேரங்களில் மக்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா, கடவுள் தான் என் பிள்ளைக்கு இந்த வியாதியை கொடுத்துட்டாரு, கடவுள் தான் என் மனைவிக்கு இப்படி கொடுத்துட்டாரு, கடவுள் தான் என் புருஷனுக்கு கொடுத்துட்டாருன்னு சொல்லி இன்னைக்கு அனைவர் கடவுள் மேலே ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் ஒருபோதும் எந்த தீமையும் செய்கிறவர் அல்ல, நம்முடைய தேவன் நல்லவர். சங்கீதம் 34:8 சொல்லுது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரவும் ஜோதியின் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதியின் பிதாவிடத்திலிருந்து என்ன செய்தான் இறங்கி வருகிறது. அப்படின்னா நன்மையான ஈவை தான் கர்த்தரை கொடுப்பார தவிர ஒரு நாள் தீமையான ஈவை கொடுக்கிறது இல்லவே இல்லை. அப்போ தேவனுடைய பிள்ளையிலே நன்மையான ஈவு தான் நம்ம வாழ்க்கையிலே நடக்கும் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். நன்மையான ஈவை கொடுக்கிறது தான் கர்த்தருடைய சித்தம். அது மட்டும் இல்லாமல் நாம் இந்த மனதில் வந்து தேவனுடைய வசனத்தை தியானிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்க, இன்னைக்கு சில நேரங்களில் மக்களுக்கு ஏன் வந்து மனோ ரீதியாக சில வியாதிகள் வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படின்னா சில காரியங்களை தவறான ரீதியில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, சிந்திக்கிறாங்க, அதை பற்றி பேசுகிறாங்க. அதனால தான் அவங்களுடைய மனதில் வந்து ஏகப்பட்ட குழப்பம், பயம், ஒரு மாதிரி ஒரு சமானமே கிடையாது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா மனோ ரீதியாக வந்து சில விஷயங்களை அவங்க வந்து திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, ஒரு மாதிரி தியானம் பண்ணுறாங்கன்ற கூட சொல்லலாம். அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கனால அவங்களுடைய மனோ ரீதியாக வந்து என்ன பண்ணுறாங்க, அஃபெக்ட் ஆகிடுறாங்க. மனதில் வந்து மென்டலி அஃபெக்ட். அப்படின்னா அவங்களுடைய மனோ ரீதியாகவே ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது, பயம் வந்துடுது, கவலை வந்துடுது, சில சோர்வுகள் ஏற்படுது. நல்லா இருக்க வேண்டிய பிள்ளைகள் வந்து இன்றைக்கி பாருங்கள் நிறைய பேர் மனோ ரீதியாக பாதிக்கப்படுறதுலாம் வாய்ப்பு உண்டு. அப்போ இதெல்லாம் பாருங்கள் என்னென்னா இதுக்கெல்லாம் ஒரு பதில் இருக்குது. என்னென்னா நம்முடைய மனதில் நம்முடைய வாயில் இந்த தேவனுடைய வசனத்தை வந்து வைக்கணும். அதை தான் பாருங்கள் தாவீது சொல்கிறாரு, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமல், பாவியுடைய வழியில் இல்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராமல், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும்பவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உயிராக இருக்கிற மரத்தை போல் இருப்பான் செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்படின்னு சொல்கிறாரு. யோசுவாட்ட சொல்கிறார், யோசுவா 1:8, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அவைகளை தியானித்து கொண்டிருப்பாயாக, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், நீ புத்திமானாயும் நடந்து கொள்வாய் அப்படின்றாரு. அப்போ புத்திமானாய் நீ நடந்து கொள்ளணும், நீ நல்லா வந்து சமானமாக வாழணும் அப்படின்னா இந்த தேவனுடைய வசனத்தை நல்ல வருங்க, நல்ல மனசு நல்லா தியானிச்சு நல்ல வாயில் பேச கற்றுக்கிறணும். பேசும்போது பிரச்சனையவே இன்றைக்கி மக்கள் பேசுகிறத பார்க்குறோம். நிறைய பிரச்சனை தான் மக்கள் குடும்பங்களில் பாருங்கள், வந்து வீடுகளில் பாருங்கள், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வந்து பேசுகிறது. அப்போ எதை பேச போகிறோம் அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை பேசும்போது என்ன ஆயிடுது, நம்முடைய வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கை. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இன்னொரு பகுதிக்கு போகிறோம். ஏன்னா இந்த தேவனுடைய வசனத்தை நாம் தியானிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையை ஒரு லாபகரமான வாழ்க்கையாக மாறுகிறது. என்னன்னா ஒரு ப்ராஃபிட் லைஃப், அதாவது நம்முடைய வாழ்க்கை ஒரு லாபகரமான வாழ்க்கையாக மாறப்போகிறது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, கடையெல்லாம் லாபம் எழுதியிருப்பாங்க, லாபம் அப்படின்னு போட்டிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? லாபம் போட்டிருக்க கடையெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். ஆனால் உண்மையிலே அவங்க லாபம் போட்டிருக்காங்கிறதால லாபம் உண்மையிலே வருதானு தெரில. ஆனால் உண்மையிலே நான் சொல்கிறேங்க, நம்ம தான் லாபம் போட்டுக்கணும். ஏன்னா அவர் சொல்கிறாரு, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து
ஒரு லாபகரமான வாழ்க்கை என்பதை வேதம் தெளிவாக சொல்கிறது. இதை பற்றி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது நாம் தேவனுடைய வசனத்தை தியானிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையை தேவன் என்ன பண்ணுறாரு, ஒரு லாபகரமான வாழ்க்கையாக தேவன் என்ன பண்ணுறாராம், மாற்றுகிறார். எல்லாரும் எங்களோட சேர்ந்து சொல்லலாம், நான் தேவனுடைய வார்த்தையை தியானிப்பதினால் என்னுடைய வாழ்க்கையை லாபகரமான வாழ்க்கையாக மாற்றப் போகிறேன். ஓகே, எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அப்ப தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்கறதுனால, அதை நல்லா தியானிக்கிறதுனால, அதை பேசுறதுனால நம்முடைய வாழ்க்கை லாபகரமாக மாறுகிறது, லாபகரமான ஒரு வாழ்க்கையாக மாறுகிறது. இதை பற்றி ஏதோ பாஸ் ஒரு பாட்டுக்கு சொல்றாரு, லாபன்ற மாதிரி சொல்லாங்க. வேதத்தில் இதை பற்றி வேதம் சொல்லுகிறதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், சொல்கிறோம். சிலர்லாம் சொல்லுவாங்க, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைன்றா ரொம்ப நஷ்டங்க, ரசிக்கப்பட்டுட்டோம், ஞானஸ்தானம் எடுத்துட்டோமா, ஆண்டோட்ட போயிட்டோமா, இனிமேல் நஷ்டம் வரும், கஷ்டம் வரும், அப்படி வரும், இப்படி வரும்ன்றாங்க. ஆனால் வேதம் சொல்லுது, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு லாபகரமான ஒரு வாழ்க்கை என்பதை 1 தீமோத்தேயு 4:15 சொல்கிறது. எல்லாரும் எடுங்க, 1 தீமோத்தேயு 4:15 நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்து கொண்டு இவைகளிலே நிலைத்திரு. பாருங்க என்ன சொல்றாரு, இவை பாருங்க, நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்து கொண்டு இவைகளையே நிலைத்திரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, இவைகளை சிந்திக்கிட்டே இருக்குன்னு சொல்றாரு. என்ன சிந்திக்கணும்னு சொல்றாரு, இந்த தேவனுடைய வசனத்தை நீங்க என்ன பண்ணணும், நல்லா சிந்திக்கணும். அப்படி சிந்திக்க சிந்திக்க என்ன ஆயிருது அப்படின்னா, நம்முடைய அந்த வாழ்க்கை பாருங்க ஒரு நல்ல ஒரு தேறுகிற வாழ்க்கையாய், நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளை சிந்தித்து கொண்டு. பாருங்க என்னென்ன தேறுகிறதுனா, ஃபாஸ்ட் பண்ணுறது இல்லையா, நல்லா பாருங்க என்ன பண்ணுறோம், நல்லா தேரக்கூடியவர்களாய் நம்ம இருக்க பாருங்க சொல்கிறாரு. 4:8 வாசிப்போம். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கு இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்கு தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. என்ன சொல்கிறாரு, இந்த தேவனுடைய வசனத்தை பாருங்க நம்ம நல்லா தியானிக்கும் போது 15ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி. நீங்கள் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறீங்க, நல்லா என்ன சொல்ல போனால் வாழ்க்கை ஒரு பெரிய முன்னேற்றம் வரும்படி இவைகளை நீங்கள் என்ன பண்ணுங்க, இவைகளையே என்ன பண்ணுங்க, சிந்தித்து கொண்டிருங்க. அப்போ நம்ம என்ன சிந்திக்கிறோம் அப்படின்னும் போது, தேவனுடைய வசனத்தை சிந்திக்க சிந்திக்க நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றம் வருது, ஒரு பெரிய தேர்தல் உண்டாகுது. இருந்த மாதிரியே இருக்க மாட்டோம், ஒரு டெவலப் ஆகிட்டே இருப்போம். பாருங்க டெவலப் ஆகிறோம் பாருங்க. அது மட்டும் இல்லாமல் சொல்றாரு, இவைகளையே சிந்தித்து கொண்டு இவைகளிலே நிலைத்திரு. பாருங்க சில நேரங்களில் மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சில டைவர்ஷன் பண்ணுவாங்க. சிலர்லாம் சொல்லுவாங்க, ஆமாம் அந்த பைபிளை படித்து இந்த சர்ச்சுக்கு போய் இந்த மாதிரி என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னாமா, உங்களை என்ன பண்ணுவாங்கன்னா, சர்ச்சுக்கு வரக்கூடியதை டிஸ்கரேஜ் பண்ணுற ஆளாக இருக்கிறாங்க. நான் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு சர்ச்சுக்கு போகிற காலங்களில் சிலர் சொன்னாங்க, இந்த இயேசுநாட்டை போகிறப்பா என்ன செய்ய போகிறாரு, ஒன்றும் நடக்க போகிறது இல்லை அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் நான் சொல்கிறேங்க, இயேசு ஆண்டவர்னு ஏற்றுக்கொண்டு நல்லா பிடிச்சிட்டேன். இன்றைக்கி கர்த்தர் வாழ்க்கையை அப்படி சூப்பராக மாற்றிட்டார். நான் சொல்கிறேன், இன்றைக்கி யாராவது வாலிபர்கள் இருந்தீங்கன்னா சொல்கிறேன், இந்த வசனத்தை நல்லா பிடிச்சிக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை அவ்வளோ சூப்பராக மாறிடும். எனக்கு நல்லா தெரியும், உங்களை மாதிரி வாலிப நாட்களில் தான் நான் இயேசுவை ஏற்றுக்கிட்டேன். வாழ்க்கையில் பாருங்கள் ரொம்ப அற்புதமாக சூப்பராக கர்த்தர் இன்னைக்கு கொண்டு வந்திருக்காரு. நான் சொல்கிறேன், இந்த வாலிபர்கள் இந்த நாட்கள் இதுதான் உங்களுடைய, அதான் பாருங்கள் சொல்கிறாரு, வாலிபனே உன் சிருஷ்டிகரை நினை அப்படின்றாரு. வாலிபனை உன் சிருஷ்டிகரை நினைனா, இந்த சிலர்லாம் பாருங்கள் வயசான பிறகு சர்ச்சுக்கு போய் சிலர்லாம் சொல்லுவாங்களாம், பாருங்கள் இப்போயே எதுக்கு பார்த்துக்கலாம் போகிற, இந்த வாலிப நாட்களில் நல்லா ஆடணும் பாடணும், அங்கே போகணும் இங்கே போகணும், எல்லாத்தையும் அனுபவிக்கிறேன்னு தெரியும்னு உங்களை நினைக்கிறேன். நம்மளாம் நியூ இயர் அன்றைக்கி இங்கே கர்த்தருடைய பிரசனத்தை அனுபவித்தான். அவன் போகிறாங்க சாராய கடையில் அனுபவிச்சுட்டு உட்காந்துருக்கிறான். சாராயத்தில் பாருங்க கையில் போகும்போது நிதானம் போனால் வரும்போது பண்ணி கூட பருத்து பிஞ்சிட்டு எந்திரிச்சிட்டு வர்றான். அந்த அளவுக்கு பாருங்கள் பிசாசு அவனை போட்டு அப்படி பண்ணி வைக்குது. அப்போ மக்களுடைய வாழ்க்கையை பிசாசு அப்படிலாம் பண்ணுறான். இதை தான் அனுபவிக்கிறதுன்றான். அதுதான் பெரிய பாருங்கள் என்ஜாயா. சிலர்லாம் பாருங்கள் ஒயின் ஷாப்புக்கே பேர் என்ஜாயின்னு வச்சுருக்கானா பாருங்கள், என்ஜாய் ஒயின்ஸ் அப்படின்னு வச்சுருக்கான். நம்ம ஆளுகிட்ட போய் என்ஜாயின்னு சொன்னால் நம்ம பெந்தகோஸ்தே மக்கள்கிட்ட என்ஜாயா, ஐயோ என்ஜாயெலாம் பண்ணக்கூடாதுங்க, நம்ம என்ன சாராயம் குடிச்சா என்ஜாய் பண்ண சொல்கிறோம். கர்த்தரை நல்லா பாடி நல்லா துதிச்சு நல்லா வசனத்தை கேட்டு என்ஜாய் பண்ணுறது நம்ம சொல்கிறோம், வாழ்க்கையை என்ஜாய் பண்ண சொல்கிறோம் இல்லையா. நான் நினைக்கிறேன் வாலிபன் நாட்களில் நான் சொல்கிறேன், இந்த வசனத்தை நீங்கள் பிடிச்சின்னா உண்மையில் என்ஜாய் பண்ண முடியும். அவ்வளவு சூப்பராக இருக்கும் வாழ்க்கையை, கர்த்தருக்காக நல்லா வாழ முடியும், கர்த்தருக்காக ஊழியத்தை செய்ய முடியும். அவ்வளோ அற்புதமாக இருக்கும் பாருங்கள். நல்ல ஒரு காலங்கள் நீங்கள் வரும்போது எதிர்காலங்கள்லாம் ரொம்ப செழிப்பாக இருக்கும். நான் அப்படி தான் யோசிக்கிறேன். வாலிப நாட்களில் எங்கே போனாலும் நடந்து தான் போவேன். இப்போ அப்படி இல்லை, எங்கே போனாலும் ஏதாவது பைக்கில் போகிறேன், இல்லைனா காரில் போகிறேன். அந்த மாதிரி கடவுள் ஆசீர்வதிக்கிறாரு. நான் சொல்கிறேன், உங்களை கர்த்தர் அப்படி காருக்காக சொல்லலை, காருன்றது ஒன்று நத்திங்,
அவனுக்கு பெரிய விஷயமே இல்லை என்ன. ஆனால் அதை விட பெரிய விஷயம் எது தெரியுமா? இந்த கர்த்தர் நம்ம கூட இருக்கார் பாருங்க, அது ரொம்ப பெரிய விஷயம். எது வேணாலும் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். இவர் இருந்தாருன்னா என்ன வேணாலும் வாங்கிடலாம். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே வந்து இந்த தேவனுடைய அந்த வசனத்தை வந்து தியானிக்கிறதுனால அங்கே 8ஆம் வசனம் சொல்லுது, சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் மூலம் ஆகையால் எனது எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. எல்லாவற்றிலும் அந்த பிரயோஜனம் உள்ளது இருக்கு பாருங்க, அதுக்கு பிறகு என்னது? எல்லாவற்றிலும் லாபமானது. எல்லாரும் சொல்லுங்க லாபம். நம்ம தாங்க லாபம்னு சொல்லணும். காலையில் கடை திறக்கிறதா லாபம் அப்படின்னு ஆரம்பிக்குது. நம்ம என்ன நினைக்கிறோம்? காலையில் எழுந்திரிச்சோன்னா கர்த்தர் தான் நம்ம லாபம். அவரை தான் நம்ம லாபமாக பாருங்க. நான் செய்யும் போது அதை அந்த மாதிரி நம்ம யோசிக்கும் போது, நல்லா தியானிக்கும் போது, நல்லா பேசும்போது வாழ்க்கையை லாபமாக மாறும். தேவனுடைய பிள்ளை இங்கே சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளது ஆகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது, எல்லாவற்றிலும் லாபமானது. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு லாபம், ஆத்மா வாழ்க்கைக்கு லாபம், சரீர சுகத்தில் லாபம், பொருளாதாரங்களில் லாபம், குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய லாபம், பாதுகாப்பில் நீடி ஆயில எல்லாவற்றிலையும் தேவன் ஒரு பெரிய லாபகரமான வாழ்க்கையை, இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையை தேவன் வைத்திருக்கிறார். அப்போ லாபகரமாக வாழணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த தேவனுடைய வசனத்தை நல்லா இரவும் பகலும் தியானித்து நல்லா பேச கற்றுக்கணும். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி அன்னைக்கே பிள்ளைகளை ஏற்றி மூடி என்னத்தையா பேசுறது. பேச்சை கேட்டிங்கன்னா அங்கே அப்படி போயிட்டான், இங்கே இப்படி போட்டான், பிள்ளைகளை வந்து சொல்லி முடியா என்னதான் பேச பாருங்க. நான் சிலர் நேரங்களில் பாருங்கள், தாய்மார்களே பாருங்கள், சிலருக்கு தெரிய மாட்டேது பிள்ளைகளை பற்றி எப்படி பேசணும்னு சொல்லி. ஆனால் நான் சொல்கிறேங்க, பிள்ளைகளை வந்து நீங்கள் நல்லா அவங்கள பற்றி நல்ல பாசிட்டிவாக அவங்கள்ட்ட பேசிகிட்டே இருங்களேன், படிக்காத பிள்ளை கூட நல்லா படிச்சிடும். உண்மையிலேங்க, உண்மையிலே படிக்காத பிள்ளை கூட நல்லா படிக்கும். ஒரே விஷயம் சொல்லுவேன், இயேசுவின் நாமத்தினால அவனை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர், நீர் தான் அந்த பிள்ளையுடைய ஞானம், நீ தான் மீட்பு, நீர் அவனுக்கு ஞானத்தை கொடுங்கன்னா அவன் 4 மணிக்கு உட்காந்து அவனா படிக்கிறான். நீங்கள் 4 மணிக்கு எதிர்த்து படின்னு சொல்லுங்கள், அவன் கேட்க மாட்டான். ஆனால் பாருங்கள், இந்த ஜெபமும் இந்த வசனமும் பிள்ளைகளை வந்து அப்படியே மாற்றுதுங்க. நான் சொல்கிற பெற்றோர்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளை குறித்து நல்ல எண்ணங்கள், உயர்ந்த எண்ணங்கள் இருக்கட்டும். பிள்ளைகள் வந்து இப்படி ஆகி போச்சு, அப்படி ஆகி போச்சு, அதெல்லாம் விட்டுட்டு நல்ல பாசிட்டிவாக பேசுங்க. ஏன்னா இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு லாபகரமான வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை லாபகரமான வாழ்க்கை. அப்போ இது நமக்கு மட்டும் இல்லை, நம்ம பிள்ளைகளுக்கும், நம்முடைய குடும்பத்துக்கும், கணவனுக்கும், மனைவிக்கும், எல்லாருக்கும் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை லாபகரமான ஒரு வாழ்க்கை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நாம் வந்து லாபகரமாக வாழ்வது ஆண்டவருக்கு பிடிக்குதானா? கண்டிப்பாக பிடிக்குது. ஏன்னா நம்ம லாபமாக வாழ்ந்தா தான் அவருடைய நாம என்ன செய்யுங்க? மகிமைப்படும். மறந்துடக்கூடாது. நீங்கள் லாபமாக வாழும்படி, நீங்கள் ப்ராஃபிட்டாக நீங்கள் வாழ வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய சித்தம். அப்படி வாழும்போது என்ன நடக்குது? ஆண்டவருடைய நாம என்ன செய்யுதுங்க? மகிமைப்படுது. அதுக்கு தான் ஆண்டவருடைய வசனத்தை நம்ம தியானிக்கணும்னு சொல்கிறார். உலகத்தில் எல்லா மக்களையும் இன்றைக்கி பார்க்குறோம். எத்தனையோ கோடி மக்கள், கிட்டத்தட்ட 800 கோடி மக்களுக்கு மேலே இருக்கிறாங்க. எல்லாருமே கர்த்தர் தான் உருவாக்குனார். ஆனால் சொல்கிறேன், தன்னுடைய ஜனங்களை குறித்து அவர் சொல்கிறார் இல்லையா, என் ஜனங்கள் நான் அளிக்க நன்மையினால் திருப்தி ஆவார்னு சொல்லி நம்ம நியூ இயர் அன்னைக்கு பார்த்தோம் இல்லையா? அது நான் சொல்கிறேன் என் ஜனங்கள் சொல்லும் போதே ஒன்று சொல்கிறாரு, ஒருவேளை உலகத்தில் இவ்வளோ மக்கள் இருந்தால் கூட அவருடைய கல்வாரி இரத்தத்தின் மூலமாய் பிறக்கப்பட்ட ஜெனிப்பிக்கப்பட்ட பிள்ளைகள் யார் தெரியுமா? நீங்களும் நான் தான். அப்போ அவருடைய பிள்ளைகள்னா ஒரு தனி ஒரு கவனத்தை செலுத்துறாரு. பாருங்க, டீச்சர்களுக்கு பாருங்க, எல்லா பிள்ளையும் ஸ்டூடெண்ட்டு தான். அதே கிளாஸில் அவங்க பிள்ளை இருந்துன்னு வச்சுங்க, என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவங்களுக்கு கொஞ்சம் இன்னும் நல்லா படிப்பான். ஏன்னா நான் தான் கிளாஸ் டீச்சர், ஏன் மானத்தை வாங்கிறாத படி அப்படின்னு ஒரு கேர் எடுக்கிறாங்க. அதே மாதிரி தான் நான் சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் இந்த உலகத்தில் எத்தனை ஆயிரமான மக்கள் இருந்தால் கூட தம்முடைய ஜனங்களை குறித்து அவருக்கு மிகுந்த அக்கறை இருக்குது. அதான் சொல்கிறார், இஸ்ரவேலை நீ பாக்கியவான், ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி நான் சொல்கிறேன், ஆண்டோடைய பிள்ளைகள் வந்து நம்ம பாக்கியவான்களாய் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் இந்த உலகத்தில் எந்த மனுஷனுக்கு ஒப்பானவனே கிடையாது. காரணம் என்ன? நாம் இயேசுவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஜனங்களாக இருக்கிறபடினாலே இந்த உலகத்தில் ஆண்டவருடைய நாமம் மகிமைக்கென்று லாபமாக வாழ வேண்டும். லாபமாக என்ன செய்யணுங்க? லாபகரமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். அப்படி வாழ்வதின் மூலமாக ஆண்டவருடைய நாமம் வந்து மகிமைப்படுது. நம்மை அப்படி வாழும்போது ஒரு காட்சி பொருளாக தேவன் என்ன பண்ணுறாரு? வைக்கிறார். எப்படி வச்சிருக்காரா? ஒரு காட்சி பொருளாக. நீங்கள் பாருங்கள், இந்த ஜுவல் வாங்க போகிறாங்க, கோல்டு விலை போனாலும் பரவாயில்ல, கோல்டு விலை ஏறினாலும் மக்கள் வாங்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரி அங்கே என்ன ஜுவல்லரிக்கு யாரும் போகலன்னு நினைக்கக்கூடாது. ஜுவல்லரிக்கு நீங்கள் போகும்போது தங்கம் விதவிதமான டிசைன்ஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க. எல்லோரும் நீங்கள் பார்ப்பீங்க. அந்த வைரத்தெல்லாம் அவன் காமிக்கும் போது சும்மா காமிக்க மாட்டான். கீழே வந்து ஒரு இந்த வெல்வெட்டில் கருப்பு கலரோ அல்லது சிவப்பு கலர் மாதிரி ஒரு துணி வச்சுருக்கான். அந்த துணிக்கு மேலே என்ன பண்ணுறான்? இந்த மாதிரி இந்த டைமண்ட்ஸ்லாம் எடுத்து அளவில் போடுறான். போட்டால் அந்த கலருக்கும் அதுக்கும் அப்படியே சும்மா பயங்கரமாக ஜொலிக்குது. அவன் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா,
அந்த அந்த கிளாத்தை விரிச்சுங்க. அது அது என்னமான சரி, கோல்டோ அல்லது தங்கமோ அல்லது வைரமோ எதுவாக இருந்தாலும் அந்த கீழே துணியை விரித்து அதை வந்து பாருங்கள் நல்லா காமிக்கிறான். காமிச்சா வாங்காத மக்களுக்கு கூட என்ன பண்ண தெரியுமா உங்களுக்கு, அப்படியே வாங்கன்ற விருப்பத்தை அப்படியே விடுது. சில நேரங்களில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வரும்போது நான் பார்த்துருக்கிறேன், அங்கேருந்து வரும்போது ஒரு டிசிஷனை வராங்க, வேறமா மாற்றிடுறாங்க, இது வாங்கினா ரொம்ப நல்லா இருக்குன்ற. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த நகைகளுக்கு ஒரு ஷோ பண்ணுறாங்க இல்லையா. கார் வாங்குறதுக்கு நான் இந்த 6 மாதங்களுக்கு முன்னால் போயிருந்தேன். நாங்கள் கார் ஷோரூமுக்கு போயிருந்தோம். அவன் என்ன பண்ணிட்டான், நாங்கள் கேட்குற அந்த கார் வந்து இல்லைன்னா நேராக வந்து அந்த கார் ஆடு இருக்கு பாருங்க, அங்கே கூட்டு போயிட்டான். அங்கே நூற்றுக்கணக்கான கார் நிற்கிது, விதவிதமான கார். நான் நினச்சேன் இங்கே ஷோரூமில் இருக்கிற கார் மாதிரியே இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனால் பூரா கார் பூரா குப்பையாக நிற்கிது, பூரா அழுக்கு படிஞ்சு பாருங்கள். அப்படியே ஒரு மாதிரி அது எப்படி சொல்லலாம், பூரா இருக்கிற புழுதி பூரா அங்கே தான் அந்த காரில் தான் உட்காந்துருக்கு, அவ்வளோ இருக்குது. அவன் சொல்லி ஒரு காரை காமிக்கிறான், கலராக காமிக்கிறான். நான் சொல்கிறேன், சார் என்னங்க இது ஒரு கலரு, இது ஒரு காரா அப்படின்னு இப்படி பார்த்தா பாருங்கள் பூரா குப்பையாக இருக்குது, அழுக்காக இருக்குது. அப்போ நான் உடனே சொன்னேன், இந்த மாதிரி இந்த கலரை நான் சூஸ் பண்ணுறேன், இவ்வளோ நூற்றுக்கணக்கான கார் நிற்கிது, எனக்கு இந்த கார் வேணும் அப்படின்னேன். அவன் சொல்கிறான், சார் இங்கே தான் சார் இப்படி நிற்கிது, நம்ம ஷோரூமில் வந்து பாருங்கள், அப்புறம் பார்த்து ஓட்டிட்டுறாங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷோரூமில் போகும்போது அதே காருங்க, அந்த அழுக்கு பிடிச்ச காரு, அவன் அப்போ தான் ப்ரொடக்ஷன் பண்ணி கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கிறான். நூற்றுக்கணக்கான கார்கள் அங்கே போனால் பார்த்தீங்கன்னா பாலிஷ் பண்ணிங்க சென்ட்டு போடு, காருக்கு சென்ட்டு போடுறான். என்னங்க அது மனுஷனுக்கு சென்ட்டு போடுறதே பெரிய விஷயமா இருக்குது. சென்ட் அவ்வளோ அழகாக கழுவி அதுக்கு அழகாக வாஷ் பண்ணி ஒவ்வொரு சீட்லையும் பார்த்தீங்கன்னா விதவிதமான சென்ட்டெல்லாம் போட்டு அதில் 2-3 சென்ட்டெல்லாம் வேறு மாட்டி வேற விட்டுறான் நமக்கு. அவன் சொல்கிறான், சார் இப்போ பாருங்கள் சார் அப்படின்றான். பார்த்தா நம்பவே முடியலங்க, அவ்வளோ ஷோவாக இருக்குது. நான் அப்போ தான் யோசிக்கிறேன் இந்த வசனத்தை படிக்கும்போது, ஒரு கார் ஒரு தகர டப்பாவுக்கு இவ்வளோ ஷோ பண்ணுறான் இல்லையா. அப்படி தானே சொல்லணும். நம்ம நீங்கள் வந்து நம்ம இந்திய அரசாங்கத்தினுடைய சட்டப்படி ஒரு காரை வந்து நீங்கள் 16 வருஷத்துக்கு மேலே ஓட்ட முடியாது. அப்படி ஓட்டினீங்கன்னா சட்டப்படி அதை வந்து டெமாலைஸ் பண்ணிடணும், தூக்கி போட்டுடணும். ஆனால் நம்மளாலே எங்கே 20 வருஷம் ஆனாலும் ஓட்டி விட்டுறாங்க இல்லையா. 16 வருஷத்துக்கு மேலே வந்து இந்திய அரசாங்கத்தில் வந்து நீங்கள் பழைய காரை வந்து ஓட்ட முடியாது, அது சட்டம் வந்து. ஆனால் இந்த காருக்கு இவ்வளோ ஷோ பண்ணுறாங்க, இவ்வளோ அழகாக இருக்குது, இவ்வளோ சென்ட்டு போடுறான், என்னென்னமா பண்ணுறாங்க. நான் நினைக்கிறேன் வானத்தையும் உண்டாக்கின தேவாதி தேவன், நான் நினைக்கிறேன் உங்களை என்னையும் ஷோவாக வாழ வைக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். ஒரு காருக்கே இவ்வளவு மதிப்புனா நான் நினைக்கிறேன் தன்னுடைய ஜீவனையை கொடுத்த ரத்தத்தையே சிந்தி நம்மளை மீட்டெடுத்த தேவன் உலகத்தில் நம்மளை ஒரு ஷோவாக வாழ வைப்பது கர்த்தருடைய சித்தங்க. நீங்கள் நல்லா இருக்கும்போது தான் கர்த்தருடைய நாம மகிமைப்படும். நீங்கள் பொருளாதாரங்களை செழிப்பாக இருக்கணும், நீங்கள் நல்லா சுகத்தோட வாழணும், நீங்கள் பலத்தோட வாழணும், நீங்கள் வெற்றியாக வாழணும். உங்களை பார்க்கும்போது என்னாகனா மற்ற மக்கள் மத்தியில் என்னாங்க தெரியுமா உங்களுக்கு, அவ்வளோ பெரிய ஒரு மரியாதை ஏற்படுங்க. இயேசு கிறிஸ்து அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி விலைக்கிறையை செலுத்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி நம்மளை வாழ வைக்கிறார்னா, நான் சொல்கிறேன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கண்களும் நம்மளை பார்க்குதுங்க. உங்களுடைய தெருவில், உங்களுடைய வீட்டில், நீங்கள் ஒர்க் பண்ணி நீங்கள் வேலை செய்கிற இடங்களை, எல்லா இடங்களையும் உங்களை அந்த ஜனங்கள் வந்து பார்க்குறாங்க. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை தேவன் வந்து நமக்கு வந்து கொடுக்கிறார். நான் சொல்கிறேன் இந்த வருஷத்துடைய இந்த முதல் வாரத்தில் சொல்கிறேன், நீங்கள் இந்த உலகத்தில் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக எப்படி செய்யணுங்க, ஒரு சாட்சியாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அதை கர்த்தர் விரும்புகிறாரு. நீங்கள் நல்லா இருக்கும்போது, உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும்போது, உங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்கும்போது, நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் கற்று வாய்க்கும் போது, நீங்கள் இருக்கிற இடங்களில், உங்களுடைய ஊர்களில், உங்களுடைய தெருக்களில், உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க இந்த இயேசு எனக்கு வேணுன்ற அளவுக்கு அவங்க என்ன பண்ணாங்க, விரும்புகிற அளவுக்கு நீங்கள் வாழணும். அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்வதுதான் கர்த்தருடைய சித்தம் தேவனுடைய பிள்ளைகளே. சரியா? சரி, அப்படி நாம் வாழ்வதற்கு என்னது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆபிரகாமை நம்ம பாருங்க எடுத்தோம். ஆபிரகாமை வந்து ஆதியாகமம் அங்கே புது வருஷத்தில் கூட நம்ம அன்றைக்கி பார்த்தோம்னா அந்த என்னைக்கு பார்த்தோம். அங்கே ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும்போது ஒரு பயங்கரமான ஒரு நிலையை நம்ம பார்த்தோம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் நம்ம வந்து அதை பார்த்தோம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி உன் தேசத்தையும் உன் தகப்பன் பாருங்க, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் இனத்தையும் உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசுரைத்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசுரைக்கிறவர்களை ஆசுரைப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசுரைக்கப்படும் என்றார். நல்ல கவனிங்க, ஆபிரகாம் இந்த ஆசீர்வாதத்தை கேட்டானா? கேட்கல, எதுவுமே கேட்கல. அவனை சொல்றாரு, நீ உன் தேசத்தையும் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போன்றார். போனா இன்னைக்கு இருக்கக்கூடிய மாதிரி பாருங்க, கூகுள் மேப் எதுவுமே கிடையாது. ஆனா அவன் கர்த்தரை நம்பி விசுவாசித்து போயிட்டே இருக்கிறான். பல மைல் தூரம் போறான். போன மனுஷனை கர்த்தர் எப்படி கனம் பண்றாரு தெரியுமா? சொல்றாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். நான் உன்னை
ஜாதியாக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். என்ன சொல்றாரு பாருங்க, நீ வந்து ஒரு சாதாரண ஒரு ஆள் பாரு, ரொம்ப ஏழையானவங்க. ஆபிரகாம் வந்து பெரிய பணக்காரமே கிடையாது. இன்னும் அவனுடைய சரித்திர வல்லுநர்கள் சொல்றாங்க, தல்முத்துன்னு ஒரு 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 ஹிஸ்ட்ரி புக் பாருங்க சொல்லுது என்னன்னா, அவன் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு சிலையெல்லாம் செஞ்சு விற்கக்கூடிய ஒரு மனுஷனாக பாருங்க. அவனுடைய சந்ததியார் வந்து அவங்களுடைய அப்பா தேராகு அவங்கெல்லாம் வந்து இந்த சிலைகளெல்லாம் செய்கிறது அவங்களுடைய தொழில். சிலைகளை செய்வாங்களாம். சிலைகளை செஞ்சு அதை போய் தெருவில் போய் கூடையில் வச்சு விற்கிறது தான் அவங்களுடைய தொழில். அதை தல்முத்துன்ற ஒரு ஒரு புக் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, அவன் வந்து பாருங்க, அவங்க அப்பா ஒரு நாள் என்ன பண்ணாரா, இதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் சொல்கிறேன், நிறைய புதிய இருக்கிறதுனால. ஒரு நாள் பாருங்க, இந்த சிலைகள்லாம் செஞ்சு பெயிண்டிங் பண்ணி அங்கே கொண்டு போய் விற்பாராம் பாருங்க. ஒரு நாள் ஆபிரகாமை பார்த்து சொன்னாராம், நீ போய் விற்கணும் அப்படின்ட்டு. விற்கணுன்னா இவன் என்ன பண்ணான் பாருங்க, தலையில் இந்த சிலையெல்லாம் தூக்கிக்கிட்டு போயிட்டே இருந்தான் பாருங்க. ஆனால் இவனுக்கு ஒரு சந்தேகம் ஆச்சு. என்ன சந்தேகம்னா, என்னடா அது, நம்மளே இந்த மண்ணை எடுத்து மிதிக்கிறோம், நம்மளே இந்த தண்ணி ஊற்றி குழப்பி வச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம், திரும்ப செஞ்சு அதை வந்து காய வச்சு திரும்ப என்ன பண்ணுறோம், பெயிண்டிங் பண்ணி என்ன பண்ணுறோம், போய் சாமின்னு சொல்லி விற்கிறமே, இது வந்து நியாயமே இல்லை அப்படின்ட்டு என்ன பண்ணானா பாருங்க, தலையில் தூக்கி வச்சுட்டு போனானா. போயிட்டு சொன்னானா, கண்ணிருந்தும் காணாத சாமி வேணுமா, காதிருந்தும் என்னது கேட்காத சாமி வேணுமா, மூக்கிருந்தும் முகராத சாமி வேணுமா அப்படின்னு பேசுனா எவனாவது வாங்குவானா? வாங்கலை. ஒருத்தனும் திரும்ப ரிட்டர்ன் ஆகிட்டான். வந்தோன்னா பாருங்க, அவனுக்கு வியாபாரம் நடக்கலை. ஏன்னா இவனுக்கு ஒரு கேள்வி இருக்குது. நிச்சயமாக எங்கள் அப்பா தான் போய் மண்ணை போட்டு மிதிக்கிறாரு, அவரே திரும்ப செய்கிறாரு, திரும்ப செஞ்சுட்டு போய் அதுதான் சாமின்னு சொல்லி ஊரில் இருக்க வேண்டாம் போனால் விற்கிறாரு. இது எப்படி ஏற்றுக்கிற முடியும்? ஒரு சிலைகளை எப்படி கடவுள் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு பெரிய கேள்வி. அப்போ உடனே இவங்க அப்பா சொன்னாராம் பாருங்க, என்ன சொன்னாரா, வியாபாரத்துக்கு வந்து மறுநாள் இவர் அதே பக்கத்தில் வியாபாரத்துக்கு போயிருக்காரு. போனால் அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் வந்துட்டான். வந்து ஏன்யா நேற்று ஒரு பையன் வியாபாரத்துக்கு வந்தான், இந்த மாதிரி வியாபாரம் பண்ணால் ஒரு சாமியை விற்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பூரா சொல்லிட்டான், ரிப்போர்ட் பண்ணிட்டான். கண் இருந்தும் காது காணாது, காது இருந்தும் கேட்காது, இப்படி ஒரு தெய்வம், இப்படி ஒரு சாமி வேணுமான்னு கேட்டால் நாங்கள் ஒருத்தருமே வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஆள் என்ன பண்ணாங்கன்னா பாருங்கள், அவங்களோட சொல்லணும்னா அவங்க அப்பாவுக்கு பயங்கரமான கோவமாயிடுச்சு. கோவமாகி வீட்டில் வந்தோன்னா, ஏன்டா என்ன வியாபாரம் பண்ண, ஏன் ஒருத்தனை வாங்கலை, அது ஒருத்தனை வாங்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டானா. வாங்கலன்னு சொன்ன இவர் கோவமாயிட்டார். கோவமாய் குச்சி எடுத்து நாள் போட்டார். ஏன்டா வியாபாரத்தையே கெடுக்கிறியா நீ, இதை வச்சு தான் நமக்கு புழப்பே ஓடிக்கிட்டு இருக்கு, இதையும் நீ வந்து கெடுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோவமாய் அடிச்சிட்டார். அடிச்சன. ஆனாலும் ஆபிரகாமுக்கு ஒரு பெரும் கேள்வி. என்ன கேள்வினா, இந்த சிலை இது பேசாமல் உட்காந்துட்டு இருக்குது, இது நம்மளால் அடி வாங்கி கொடுத்துருச்சே அப்படின்ட்டு நைட்டில் பாருங்க ஒரு குச்சி எடுத்து பாருங்க, நைட்டில் போய் அந்த சாமி வைக்கிற அந்த இடம் சிலை இருக்குது பாருங்க, அந்த இடத்துல போய் ஒன்று அடிச்சு நொறுக்கி தள்ளிட்டானா பாருங்க. நொறுக்கின உடனே பாருங்க எல்லாம் கைகாலம் உடஞ்சி போச்சு. காலையில் அவங்க அப்பா எந்திரிச்சு கேட்டாராம், என்னடா இது இந்த மாதிரி சாமியெல்லாம் கைகாலம் உடஞ்சி இப்படி கிடக்குது அப்படின்னு சொன்னாரப்பா. அந்த அருவா வச்சிருக்க சாமி சொல்லிச்சு, ஒரே சத்தம், நீ ரொம்ப நல்லா தூக்கிட்டு இருந்த, தூக்கிட்டு இருக்கும்போது உனக்கு கேட்கல, ஆனால் டக்கு நான் எந்திரிச்சு அந்த அருவா வைக்கிற சாமி சொல்லிச்சு, டே நான் பெரிய ஆள், ஒரே விட்டு வெட்டிடுவேன்னு சொல்லிச்சு. அந்த ஈட்டி வச்சிருக்க சாமி இருக்கு இல்லையா, இங்கிருந்தே உன்னை குத்திடுவான்டான்னு சொல்லிச்சு. அப்படின்னா அப்படி சொன்னான். அப்படின்னு உடனே அவர் சொன்ன உடனேப்பா கொஞ்ச நேரத்தில், ஐயோ ஒருத்தனை வெட்டிக்கிட்டு அடிச்சுட்டு எல்லாம் கையெல்லாம் உடஞ்சி போய் கிடக்குறான்ப்பா அப்படின்னா. அவர் சொன்னாரா, என்ன நீ கதை சொல்கிற நீ, அது எப்படி அவன் வெட்டுவான், அது எப்படி அவன் குத்துவான், நீ ஏன்டா எனக்கு தெரியாதா நான் செஞ்சது உனக்கு அப்படின்னு. அப்போ சொன்னானா, ஏன்ப்பா நீ ஊரை எவ்வளோ ஏமாத்துற, இது வந்து நியாயமாது, ஒரு கையில் வெட்டுதுன்னு சொல்கிறா குத்துதுன்னு சொல்கிறா, நீ கேட்க மாட்டேற, ஆனால் ஊரில் இருக்கொண்ட போய் இதாண்டா சாமின்னு சொல்கிற, இது நியாயமா? இது எப்படி போய் நீ ஒரு சிலையை போய் ஒரு சாமி நீ உன்னால் சொல்ல முடியும், இதெல்லாம் நியாயமே இல்லாத விஷயம். அவர் சொன்னா, என் புழப்பவே நீ கெடுக்கிறடா அப்படின்னாரா அவர் இந்த தேராகு. உடனே அவனுக்கு ஒன்று விளங்கிச்சான் பாருங்க. என்ன வாங்கிச்சான், உண்மையான ஒரு தெய்வம் ஒருத்தர் இருக்கிறார். அப்போ தான் அவனுக்குள்ள ஒரு கேள்வி வந்து சொல்கிறானா, அவனுடைய மெய்யான ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் இருக்கிறீ, அந்த தெய்வம் யார்? அப்போ தான் கர்த்தர் இந்த ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் கூட பேசுகிறார். 12 அவர் சொல்கிறாரு, இப்படி ஒரு தெய்வம் இருக்குன்றத வந்து கர்த்தர் வந்து கூட வெளிப்படுறாரு. அப்போ தான் சொல்கிறாரு, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் தேசத்தை உன் இனத்தை உன் தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ அப்படின்றாரு. ஏங்க இவர் தேசத்தை விடணும், ஏன் அவனுடைய இனத்தை விடணும்? ஏன் அப்படின்னா, நீங்கள் அங்கே இருந்தீங்கன்னா அவன் சொல்லுவான், என்னப்பா நம்ம சாமியை விட்டுட்டு அங்கே போயிட்டியாப்பா, ஏசுநாட்டை போயிட்டியே அப்படின்னு உன்னுடைய மனதை அவன் கெடுத்துருவான். அப்போ அந்த அந்த சிலைக்குள்ளே தான் தெய்வம் இருக்குன்ற மாதிரி அவன் சித்தரிக்கிறான். அப்போ இது வந்து உண்மையான விஷயம் இல்லையே அப்படின்னு சொல்லி அவனை என்ன பண்ணுறாரு, கர்த்தர் வந்து பிரிக்கிறாரு. அங்கேருந்து என்ன பிரிக்கிறாருன்னா, இந்த சிலையை கும்பிடுற விஷயத்துலேருந்து முதல்ல நீ வெளியில் வாயா, அதுக்கு இப்போ தான் உனக்கு ஆசீர்வாதமே வரப்போகுது. அங்கே சொல்கிறாரு, உன் இனத்தையும். அவன் சொல்லுவான், என்ன மச்சான்
அங்கே ஏசுனாருடைய கோயிலுக்கு போய் ஒரு பைபிள் என்னமோ அந்த பாஸ்டர் ஏதோ ஒரு புஸ்தகத்தை வந்து பேசிட்டு இருக்கிறாரு. நம்ம சாமியெல்லாம் ஒன்றும் கண்டுக்கிறல நீயே அப்படின்னு கேட்பானே. இப்போ என்ன பண்ணணும், மச்சானை விட்டு வெளியில் வந்துடணும் இல்லையா? வரணுமா இல்லையாங்க? வரணும். நீங்கள் வராமல் அதே இடத்துல போய் நின்னீங்கன்னா அங்கே ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? அவர் என்ன பண்ணுறாரு பாருங்க, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி உன் இனத்தையும் மொத்தம் எடுத்தோன்னா சொந்தக்காரன் விட்டு வெளியில் வாண்டுறாரு. உன் இனத்தையும், ரெண்டாவது என்ன பண்ணுங்க, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ அப்படின்ட்டார். அப்போ சொல்றாரு, நீ இனிமேல் இந்த விக்கிரக பண்ணைனா உன்னை எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவாதி தேவனை போய் நீ ஒரு சிலைக்குள்ள வைக்க முடியுமா? ஒரு யானைக்குள்ளையும் ஒரு பூனைக்குள்ளையும் ஒரு எலிக்குள்ளையும் வைக்க முடியுமா? முடியாது. இவர் அண்ட சராசரி சிருஷ்டித்தவர், எந்த ஒரு உருவம் கிடையாது. இவர் சர்வ வியாபி, இவர் ஆல் சைன் காட், இவர் எல்லா இடங்களும் நிறைந்திருக்கிறார். அவர் எந்த இடத்துல வேணாலும் நீ ஜெபம் பண்ணலாம். ஒரு காட்டுக்குள்ள இருந்தாலும் நீ ஜெபம் பண்ணலாம், ஒரு வீட்டில் இருந்தாலும் ஜெபம் பண்ணலாம். கடலுக்குள்ள போறபடி எத்தனை மீனவர்கள் நடு கடலில் ஜெபம் பண்றாங்க போட்ல உட்காந்துட்டு. நான் சொல்றேன், நம்முடைய தேவன் எந்த இடத்துல இருந்தாலும் பதில் கொடுக்கக்கூடிய தேவன். அவரை நீங்க ஒரு சிலைக்குள்ள நீங்க அடக்கி வைக்க முடியாது. அப்ப அந்த இடத்துல வந்து ஆபிரகாம் பார்த்து சொல்றாரு, நீ வந்து வெளியில வான்றார். அப்ப சொல்லிட்டு சொல்றாரு, ஒன்றும் பயப்படாத, நான் உன்னை கூப்பிட்டுட்டேன்றக்கா நீ விட்டு ஒன்றும் பயப்படாத. ரெண்டாவது சொல்றாரு, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். ஏதாவது கேட்டானா? என்ன கேட்கல? நான் உன்னை பெரிய ஜாதி வைக்கேன் சொல்றாரு. 75 வயசு வரைக்கும் உனக்கு பிள்ளை கிடையாதுங்க. 75 வயசு வரைக்கும் ஆபிரகாம் பிள்ளை இல்லை. அந்த அம்மாவுக்கு கிட்டத்தட்ட பாருங்க 65 வயசாச்சு. அந்த அம்மா அப்படியே வர்றாங்க. உடனே அவர் சொல்றாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். பிள்ளையே இல்லாத ஒரு மனுஷனுக்கு 75 வயசுல அவர் சொல்றாரு, நான் உன்னை பெரிய ஜாதி வைக்க. நம்ப முடியுதா உங்களால? முடியுதா? முடியவே முடியாதுங்க. அங்கே சொல்லப்பட்டிருக்கு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். உன் பேரை இவன் போய் கேட்கல, என் பேரை பெருமைப்படுத்துங்கன்னு சொல்லி ஒண்ணுமே கேட்கல. ஆனா அவர் சொல்றாரு, உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். நீ எப்படி இருப்ப? ஆசீர்வாதமா இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை அவனை பார்த்து சொல்றாரு, உன்னை எவனாவது ஆசீர்வதிச்சானா அவனை ஆசீர்வதிக்கப்பட்டுருவான். அடுத்து சொல்றாரு, உன்னை சபிக்கிறவனை என்ன பண்ணுவேன்? சபிப்பேன். இந்த ஜனங்கள் இருக்காங்களா, இங்க இருக்கு இல்லையா, இந்த கூட்டத்துக்கு விரோதமா எவனாவது வாயை திறந்தா வாயை அடைச்சிருவார் கர்த்தர். ஒன்றும் நீங்கள் பயப்பட வேணாம். உங்களுக்கு விரோதமாய் சில சாபங்களை போடுறது, அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன், அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணி பேசுறானா கர்த்தர் சொல்றாரு, உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். ஏங்க இதெல்லாம் வந்து ஆபிரகாம் கேட்கவே இல்லைங்க. ஆனால் கர்த்தர் கொடுக்குறாருங்க. கொடுத்து சொல்றாரு பாருங்க, சபிப்பேன். பூமியுள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும், பூமியுள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்து இந்த உலகத்தில் ஒரு பெரிய காட்சி பொருளாக, ஒரு ஷோவாக அவனை மாற்றினார். நான் சொல்றேங்க, நீங்க ஏன் நல்லா இருக்கணும், நீங்க ஏன் ஆசீர்வதிக்கப்படணும், நீங்க ஏன் செழிப்பா இருக்கணும்னா இந்த உலகத்துக்கு நீங்க தான் ஆண்டவருடைய சாட்சியா இருக்கணும் இல்லையா? சாட்சி சொல்றது பெரிய விஷயம் இல்லை. நம்ம பேர் பாருங்க சர்ச்சில் சொல்லுவாங்க, உங்க சர்ச்சுக்கு வந்தா சாட்சியெல்லாம் நீங்க சொல்ல விட மாட்டீங்க சார் பாஸ்டர். இங்க சாட்சி விடுறதுக்கு எங்க நேரம் இருக்கு? ஏற்கனவே 2.5 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிருது. இதுல உங்களை போற நான் இன்னைக்கு சாட்சி ஒன்றா விட்டா மணி 3 மணிக்கு தான் நம்ம எல்லாரும் வீட்டுக்கு போனோம். சொல்றேன் சாட்சியை நான் சொல்றேன், எங்க சொல்லணும் தெரியுமா? உங்க வீட்டு பக்கத்துலையும் நீங்க வேலை செய்யற இடங்களையும் உங்க தெருவுகளையும் நீங்க சொல்லணும் கூட அவசியம் இல்லைங்க. நீங்க சாட்சியா வாழ்ந்தா போதும். உங்களை பார்த்து 100 பேர் ஓடியாந்துருவான், ஐயோ இவங்கள மாதிரி நான் நல்லா இருக்கணும் சார். ஒரு ஆள் பாருங்க, பயங்கரமான கஞ்சா அடிக்கிறாள் பாருங்க, கண்ணெல்லாம் சொறி போச்சான், அப்படியே ஃபுல் போதையெல்லாம் வருவார் அந்த ஆள் உள்ள வரும்போது. இந்த இவர் எதுவுமே செய்யலாம், பாஸ்டர் எனக்கு ஒரு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு ஒரு நாள் வந்தாராம். ஜெபம் பண்ணா சொல்றாங்க, அது வரைக்கும் இவருக்கு கஞ்சா அடிச்சு பாருங்க, அந்த கண்ணெல்லாம் சொறி போய் அப்படியே வரும்போது அவர் சொல்றாரு, இப்படி தான் வருவான் அந்த ஆளு, அப்படியே போதையிலே வருவான், இப்படி வருவான் அப்படின்றாரு. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஆள் அந்த கஞ்சா அடிக்கிறலாம் விட்டுட்டு அங்கே கடவுள் வந்து அப்படிலாம் மாற்றுவாருங்க. அந்த கஞ்சா பிரச்சனைலாம் விட்டுட்டு அதுக்கு பிறகு அவருடைய மனைவி பிள்ளையெல்லாம் கூட்டு வந்தாராம் சர்ச்சுக்கு. கொண்டு வரும்போது அவர் சொன்னாராம், பாஸ்டர் நான் வந்து ஒரு 20 ரூபா காணிக்க போட நினைக்கிறேன், அது கூட என்கிட்ட இல்லை அப்படின்னு அவர் ரொம்ப வருத்தப்பட்டாராம். அப்போ அவர் சொன்னாராம், இல்லை பிரதர் ஒன்றும் பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னோடனே இந்த ஆளுக்கு பாருங்க இந்த ஏதோ ட்ரில்லிங் பண்ணி ஏதோ பண்ணக்கூடிய ஏதோ ஒரு தொழில் தெரியும் போல. அப்போ இவருக்கு என்ன அவர் சொல்றாரு, அந்த விஷயத்த அப்படி ஏதோ பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு அவர் என்ன பண்ணிட்டாங்களா, ஒரு நல்ல இந்த போதையெல்லாம் விட்டோன்னா கொஞ்சம் ஆள் தெளிவாயிட்டாருன்னு சொல்றாரு. நல்லா தெளிவாயிட்டாரு. அதுக்கு பிறகு இந்த கப்பலில் வந்து நடுக்கடல்களே சில நேரங்களில் வந்து பாருங்க என்ன பண்ணுறாங்களாம், பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் எடுக்கிறாங்களாம் தொலை போட்டு, அந்த மாதிரி அப்படி சொல்றாரு. அந்த மாதிரி ஒரு வேலை வந்து அவர் கிடைச்சிட்டான். அந்த வேலைக்கு போனாராம் பாருங்க. அவர் சொல்றாரு, அதுக்கு பிறகு இந்த ஆள் ரசிக்கப்பட்டு இவங்க வீட்டாரெல்லாம் ரசிக்கப்பட்டு இந்த ஆளை பார்த்து 100 பேர் எங்கள் சர்ச்சுக்கு வந்துட்டான். யாரை பார்த்து? இந்த கஞ்சா அடிக்கிற பாட்டி. இவர் என்ன பண்ணாரம் பாருங்க, ஒரு 10 பேர் இவர் ஒரு டீம் வச்சிருப்பான். அவங்களுக்கு தெரியுமா, சாராயம் குடிக்கிற ஒரு குரூப், சாராயம் குடிக்கிற குரூப் இருக்கும்.
கஞ்சா அடிக்கிறவன் பூரா மொத்தமாக போயிட்டே இருப்பான், அப்படியே பரலோகத்தில் போனால் போயிட்டு இருப்பான். பார்த்துருக்கீங்க அதெல்லாம் இதில். அந்த மாதிரி இந்த குரூப்பெல்லாம் பாருங்க என்ன பண்ணாராம், வந்து கூட்டு வந்தா பாஸ்டர் இந்த மாதிரி என்னைய மாதிரி இவெல்லாம் மாறணும்னு சொல்லி அவங்க வீட்டுக்காரங்களாம் சொல்கிறாங்க, இவனை மாற்றணும். பூரா பார்த்தா அவர் சொல்கிறாரு, கஞ்சா அடிக்கிற குரூப் ஒரு 10-20 பேர் வந்து உட்காந்துட்டான். அவன் எப்பயுமே நம்ம பார்த்தோன்னா போதில் உட்காந்துருக்க மாதிரி இருப்பான். அவர் சொல்கிறார் அவ்வளோ பேர் மாற்றமா சொல்கிறான். அவர் சாம் சொல்கிறாரு, அந்த ஒரு ஆள் மூலமாக 100 பேர் வந்து ரசிக்கப்பட்டான். நான் நினைக்கிறேங்க கர்த்தர் வந்து ஆபிரகாம் மாதிரி இன்னைக்கு நம்முடைய தேவன் வந்து ஒரு ஷோவா, அதாவது இந்த உலகத்துக்கு ஒரு மாதிரியா, ஒரு காட்சி பொருளாக வாழும்படி தேவன் அழைத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நான் சொல்கிறேன், உங்களுடைய பொருளாதாரங்களையும் உங்கள் சுகத்திலையும் உங்களுடைய ஆரோக்கியத்திலையும் கர்த்தர் ஒரே ஒரு மனுஷனை விடுதலையாக்கும் போது அது மூலமாக ஒரு திரள் கூட்டமான மக்கள் விடுதலையாக்கப்படுகிறார்கள். ஏன்னா இவரை மாதிரி எல்லாரும் சொல்லுவாங்களாம், அவங்களுடைய மனைவியெல்லாம் சொல்லுவாங்களாம், பாஸ்டர் இந்த இவரை மாதிரி எங்கள் வீட்டுக்காரரை மாற்றிருங்க கொஞ்சம். அவர் மாற்றுறதில்ல, ஆனால் யார் மாற்றுறதுங்க? கர்த்தர் மாற்றுறாருங்க. அப்போ நம்முடைய தேவன் வந்து ஆபிரகாமுடைய தேவன் நம்மளை ஒரு பெரிய ஷோவா அந்த உலகத்தில் ஒரு காட்சி பொருளை போல அனைவருக்கும் ஆசீர்வாதமான ஒரு சாட்சியாய் வாழும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இதை பற்றி நம்ம சீக்கிரம் முடிச்சிடுவோம், டைம் வேறு ஆகிட்டு இருக்கு. நான் இருங்க அதை முடிச்சிடுவோம். அங்கே 3ஆம் வசனத்தில் அதை பார்க்குறோம், உன் தேசத்தை உன் தகப்பன் வீட்டை இவர் புறப்பட்டு நான் உன்னை காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போன்றாரு. இதை பற்றி மீண்டுமாக யோசுவா 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அப்படி நீங்கள் யோசுவா 2ஆம் அதிகாரம் சீக்கிரமாக நம்ம கடகடன் போயிடலாம். 2ஆம் அதிகாரத்தை எடுங்க. 2ஆம் அதிகாரத்தில் ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்க்குறோம், ரொம்ப அற்புதமான காரியம். 8ஆம் வசனத்துலேருந்து நான் வாசிக்கிறேன். 8ஆம் வசனத்துலேருந்து 2:8. அந்த மனுஷர் படுத்துக்கொள்கிற முன்னே அவள் வீட்டின் மேலே அவரிடத்தில் ஏறி போய், கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். நீங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்திலே சங்காரம் பண்ணின எமோரியின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்தவையதையும் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கறந்து போயிற்று, உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாய கர்த்தரே உயரே வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். பாருங்க அங்கே சொல்லாரு அந்த 11ஆம் வசனத்தில், அங்கே கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களால் எங்கள் எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாய் கர்த்தரே உயரே வானத்திலும் கீழே பூமியிலும் தேவன். தெய்வன்ற ஒன்று இருக்குன்னா உங்கள் தெய்வம் உங்கள் ஆண்டவர் தான் மெய்யான ஆண்டவர் அப்படின்னு சொல்கிறார். எப்படிங்க சொன்னால், இந்த அம்மா யாரும் தெரியுமா? ஒரு வேசினா ராகாப் என்ற ஒரு பெண். இந்த அம்மா நம்ம அநேக நேரங்களில் நினைக்கிறோம், பாருங்கள் இவங்கெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்காங்க, ரொம்ப நல்ல யோக்கியமான ஆட்கள் அப்படி நம்ம யோசிக்கிறோம். ஆனால் சில நேரங்களில் கர்த்தர் அப்படி பார்க்கறது இல்லை. கர்த்தர் பாருங்க என்ன பண்ணுறாராம், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அப்போ தப்பு செய்கிறவங்களுக்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுறோமா? கிடையாதுங்க, அப்படி இல்லை. தப்பு செய்யக்கூடாது என்பதான் கர்த்தருடைய இது. ஆனால் இந்த ராகாப் என்ற பெண்ணை அந்த 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 எரியோக்குள்ளே வந்து ஒரு என்ன பாருங்க 2 பேர் போகிறான், தூதர் 2 பேர் அனுப்பிச்சிருக்கிறாரு. அங்கே யோசுவா அனுப்பிச்சா அவங்க 2 பேரும் போய் யாரை போய் சந்திக்கிறாங்கன்னா இந்த ராகாப்பை போய் சந்திக்கிறாங்க. இந்த அம்மா ஒரு விபச்சாரம் செய்து பழக்கக்கூடிய ஒரு அம்மா. இந்த அம்மா அப்படி ஒரு வாழ்க்கை நடந்துட்டு இருக்கிறாங்க. இந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க ஓடி போனவங்க யார் வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா அந்த அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. அந்த அம்மா வீட்டுக்கு போயிட்டு அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, இவங்களை போய் இந்த சணல் தட்டையை வச்சு ஒளிய பண்ணிட்டாங்க. ஒளிய பண்ண உடனே ஒளிச்சு வச்சாச்சு. ஒளிச்சு வச்சோன்னா என்ன ஆகி போச்சுன்னா, வந்தாங்க இந்த மற்ற அந்த கானானிய அந்த எரிகோவன் ராஜா ஆட்கள்லாம் அனுப்புகிறான். இந்த 2 பேர் வந்திருக்காங்க வே பார்க்குறதுக்கு அப்படின்னு ஒன்று அங்கே வந்து அந்த அம்மா சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க, நீங்கள் இப்போ இங்கெல்லாம் அந்த மாதிரி ஆள் வரலை அப்படின்னு. அதுக்கு பிறகு இந்த அம்மா அவங்கள்ட்ட போய் பேசுகிறாங்க. மேலே போய் அந்த ஒரு பரன் மாதிரி இருக்குது, அந்த இடத்துல போய் பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, நீங்கள் அந்த அம்மா அந்த பேசுகிறது தான் அந்த வசனமே சொல்லுது, அந்த மனுஷர் படுத்துக்கொள்கிறதுக்கு முன்னே அவள் வீட்டின் மேல் அவர் இடத்துல ஏறி போய் கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை என்ன செய்தாராம், ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து இந்த தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். எனக்கு ஒன்று தெரியும் எங்கள் தேசத்தை பற்றி என்னன்னா, இந்த தேசம் முழுவதையும் உங்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, கொடுத்துட்டார். அதனால எங்களுக்குலாம் ஒரு பெரிய சோர்வாயிடுச்சு. நான் மட்டும் இல்லை, எங்கள் ஊர் எங்கள் நாடே அப்படி தான் இருக்குது அப்படின்னு வந்து ஒரு உண்மையை சொல்கிறாங்க. சொல்லிட்டு சொல்கிறாங்க, நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரையும் என்ன சொல்கிறாங்க பாருங்க அந்த அம்மா, சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்திலே சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம்.
என்ன சொல்றாங்க? செங்கடலை கர்த்தர் உங்களுக்கு பிரித்து கொடுத்தார் இல்லையா? பிரித்தார்ல. அதில் நீங்கள் 30 லட்சம் மக்களும் நீங்கள் அதில் பிரயாணம் பண்ணி வந்தீங்கல்ல, அதை நான் கேள்விப்பட்டேன். நம்ம ஒன்றும் பார்க்கல, நம்ம ஒன்று என்ன செய்யலைங்க, நேராக பார்க்கல, கேள்விப்பட்டாங்க. அந்த கேள்விப்பட்டதை வந்து சொல்கிறாங்க அந்த அம்மா. அது மட்டும் இல்லாமல் 2 ராஜாக்களை நீங்கள் எப்படி வெற்றி பெற்றீர்கள் உங்களை மேலே அப்படின்றதையும் அவங்க சொல்கிறாங்க. சொல்லிட்டு கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களால் எங்களுடைய எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயரே வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். அவங்க சொல்கிறாங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இல்லாத ஒரு பெரிய அறிவு இந்த அம்மாவுக்கு இருந்துச்சுங்க. ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். நீங்கள் இந்த அதிகாரத்தை படிக்கும்போது ராகாப்புக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதமா? இந்த ராகாப் மூலமாக இயேசு வர்றாருங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. சில நேரங்கள் நம்ம நினைக்கிறோம், இந்த மாதிரி இருக்கிறாங்க, அந்த மாதிரி இருக்கிறாங்க, அந்த அம்மா இப்படி இருக்கா, இந்த அம்மா இப்படி இருக்கிறா, இவா அப்படி இருக்கா, இவன் இப்படி இருக்கான்னு நம்ம நினைக்கிறோம். நான் கிறிஸ்தவர்கள் ஆச்சரியப்பட ஒரு விஷயம், அநேகர் கேவலமாக நினைக்கிற அந்த மக்கள் மத்தியிலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய நான் பார்க்குறேன். நிறைய விஷயங்களை நம்ம அப்படிலாம் பார்க்க முடியுது. நம்பவே முடியலை இதெல்லாம். எனக்கே நான் நம்ப முடியல. சில நேரங்களில் மக்களை ரொம்ப ஒரு மாதிரி அற்பமாக கேவலமாலாம் சிலர்லாம் நினைப்பாங்க. ஆனால் ரொம்ப நான் தான் பர்ஃபெக்ட்னு சொல்லி பேசிட்டு மாட்டேன், ஒன்றும் நடக்க மாட்டேது. என்ன காரணம் தெரியுமா? கர்த்தருடைய நீதி மட்டும்தான் நம்முடைய நீதி. தனிப்பட்ட சுயநீதி வந்து தோற்று போயிருங்க. அப்போ அவன் என்ன பண்ணுறான்? அப்படிப்பட்ட ஆள் சொல்கிறான், ஒருவேளை நான் தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே, உண்மைதான், ஆனாலும் உங்களுடைய ரத்தம் என்னுடைய என்ன செய்த பாவத்தை கழுவிடும், எனக்கு நீர் உதவி செய்யும் என்று தன்னை தாழ்த்தக்கூடிய ஒரு மனுஷனாக இருக்கிறதுனால அந்த இடத்துல இருந்து கர்த்தர் அப்படிப்பட்ட மனுஷனை பெரிய காரியங்களை செய்கிறார். நம்ம நினைக்கிறோம் பாருங்க, இந்த ஆளுக்கெல்லாம் தகுதி இல்லை, உங்களுக்கெல்லாம் தகுதி இல்லை, உங்களுக்குலாம் அப்படி இல்லை இப்படி இல்லை நம்ம யோசிக்கிறோம். ஆனால் கடவுள் அப்படி பார்க்குறதே கிடையாது. வேதம் சொல்லுது, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். ராகாப் ஒரு வேசிப்பெண்ணு. இன்னும் எங்க அவ்வளோ பெரிய நாடுங்க அது. நான் நினைக்கிறேன் அந்த நாட்டுக்குள்ளே போகும்போது ஏன் வேற வீட்டுக்கு போயிடக்கூடாதான்? கடவுளை பிளான் பண்ணி அங்கே அனுப்புகிறார், போங்க நீங்கள் போ அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவ்வளோ பெரிய நாட்டில் ஒரு விபச்சாரம் செய்யக்கூடிய பெண்ணுக்கு தான் என்னதுங்க, இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தரே ஜீவனுள்ள தேவன் என்ற விசுவாசம் இருக்குது. நான் நினைக்கிறேன் நம்ம மத்தியில் கூட சிலருக்கெல்லாம் சில குறைகள் இருக்கலாம், சில நேரங்களில் சில பாவம் கூட நீங்கள் செஞ்சுருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் நம்மளை எப்படி ரட்சித்தார் தெரியுமா? நம்ம பர்ஃபெக்ட்னு கிடையாதுங்க, அவருடைய விலையேற பெற்ற அன்பு, அவருடைய கிருபை, அவருடைய தயவு. இன்னைக்கு எத்தனை பெற்ற சில குறைகள் கூட இருக்கலாம், ஆனால் கர்த்தர் அந்த குறையெல்லாம் பார்க்காம நம்ம அதை நேசிக்கிறார். எப்படி நேசிக்கிறார்னா பாருங்க, அந்த குறையான மனுஷனை எடுத்து அவனை நிறைவான மனுஷனாக தேவன் மாற்றுகிறார். அது இயேசுவின் ரத்தத்தின் மூலமாக நடக்கிறது. அப்போ நம்ம நினைக்க பாருங்க, சிலர் சொல்கிற மாதிரி அதை நீங்கள் அப்படியே செஞ்சுக்கிட்டே போங்கன்றக்கா நான் சொல்லலை, ஒருவேளை செய்யுங்கன்னு சொல்லலை. ஆனால் நான் சொல்கிறேன், அப்படிப்பட்ட மக்களை கூட தேவன் எடுத்து பயன்படுத்துகிறார். ராகாப்பை பற்றி எப்படி நம்ம வாசிக்க முடியுது, தாமார் என்ற ஒரு பெண்ணை பற்றி வாசிக்க முடியுது, ரூத்தை பற்றி நம்ம வாசிக்க முடியுது. அவங்கெல்லாம் யாரும் ரொம்ப குறையான ஆட்கள். மத்தேயு பாருங்க 1ஆம் அதிகாரத்தில் இவங்க பேர் வருதுங்க. இந்த இந்த இது ஜென்ரேஷனுடைய லிஸ்ட் கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது அந்த 3 பெண்களுடைய பேர் தான் கொண்டு வர்றாரு. 3 பேரும் தப்பான ஆட்கள். நீங்கள் வேதத்தில் வாசிங்கன்னா அவ்வளோ பிரச்சனைக்குரிய ஆட்கள். ஆனால் கடவுள் பாருங்க என்ன பண்ணுறாரு, அந்த ஆட்களுடைய பேரை போய் அங்கே எழுதி வச்சிருக்கிறாரு. நான் யோசித்துருக்கிறேன், ஏன்னா ரொம்ப பர்ஃபெக்ட், ரொம்ப நீதிமா, நான் தான் யோக்கியன்னு பேசுகிறவன் அநேக தோற்று போயிடுறான். ஆனால் நினைக்கிறேன் குறைவுள்ள மக்களை தேவன் எடுத்து அவர்களை நிறைவான மக்களை மாற்றுகிறார், ஆசீர்வதிக்கிறார். அவங்க மூலமாக தேவன் பெரிய திட்டங்களை நிறைவேற்றுகிறார். அப்போ நான் சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கும் கூட நம்முடைய தேவன் அவர் இந்த அம்மா சொல்கிறாங்க, இந்த ராகாப் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் தேவனாய் கர்த்தரே உயரே வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். அப்போ சொல்கிறாங்க அந்த அம்மா, உங்களை பார்க்கும்போது எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது, செங்கடலை கர்த்தர் உங்களுக்காக திறந்து கொடுத்தாரு, அத்தனை ராஜாக்கள் வந்தாங்க, ராஜாக்கள் மேல் நீங்கள் வெற்றி பெற்றிருக்கிறீங்க, யோர்தான் இன்னும் பிரிக்கப்படலாம் பாருங்க, யோர்தான் எல்லாமே திறப்ப போது உங்களுக்கு 40 வருஷமா என்ன செய்யுங்க, வேலையே செய்யாமல் மண்ணாவை சாப்பிட்றீங்க. என்ன ஆச்சரியங்க. பகலில் நல்ல என்னது நல்ல மேகஸ்தம்பமோ நல்ல கூலிங் பாருங்க, ஏசி போட்டிருக்கோம் ஃபுல்லாக. ஏசிக்கு வந்து கரண்ட் பில்லாம் கொடுத்தா தான் ஏசி ஓடுது இல்லையா? ஆனால் அவனுக்கு காசே இல்லாமல் ஏசி ஓடிட்டு இருக்கு. யாருக்கு? இஸ்ரவேல் ஜனங்களுக்குங்க. அப்படிப்பட்ட ஒரு மேகஸ்தம்பம், பகலில் மேகஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம். அப்படியே அந்த 40 வருஷங்களில் இரவு நேரத்தில் அப்படியே ஹீட் பண்ணுறாருங்க கர்த்தர். இதெல்லாம் வந்து இந்த அம்மாவுக்கு தெரியுது, கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்டு சொல்கிறாங்க, உங்களுடைய தெய்வம் தான் மெய்யான தெய்வம். காரணம் ஏன் தெரியுமா? உங்களுடைய தேவன் செங்கடலை பிரிச்சிருக்கிறாரு. 40 வருஷங்களில் யாருமே அறியாத மன்னாவினால் உங்களை போஷித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் என்ன செஞ்சிருக்காரு தெரியுமா? அற்புதமான ஏசி, சும்மா காசே கொடுக்காம ஓசியிலே ஏசி, அடுத்து ஹீட்ரு இதெல்லாம் போட்டு உங்களை கொண்டு வந்திருக்கிறார். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தேசத்தை கொடுக்க போகிறார். இந்த தேசத்தை உங்களுக்கு என்ன செய்ய போகிறாரு? கொடுக்க போகிறார். நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம்.
ஆனால் அந்த அம்மா ஒன்று புத்திசாலிங்க. நிறைய ஆள்களுக்குள்ள அறிவில்லாத ஒரு விஷயத்தை அந்த அம்மா ஒன்று பண்ணாங்க. இந்த தேசத்தை எங்களுக்கு நீங்கள் கொடுக்கும்போது மறந்துடாமல் எங்க நீங்கள் நினச்சிங்க. யாரங்க புத்திசாலியா இல்லையா? அது சில ஆளுகளுக்கு பாருங்கள், நான் தான் அப்படின்ற ஆளுகளுக்கு பாருங்கள் வீட்டை குறித்து எந்த இதில். ஆனால் இந்த மாதிரிலாம் பாருங்களேன், குடும்பம் ரட்சிக்கப்படணும், அந்த தெருவில் இருக்கலாம் ரட்சிக்கப்படணும், அந்த ஊரே ரட்சிக்கப்படணுன்ற ஒரு தாகம் பாருங்க. நான் சொன்னேன் அந்த கஞ்சாடி மனுஷனை பற்றி சொன்னேன் இல்லையா? ஒரு ஆள் தாங்க அவர் சொல்கிறாராம் பாருங்க, என் கூட அந்த கஞ்சாடிக்கிற கூட கூட்டு வந்துட்டேன், இவனமா என்னையுமே மாற்றுங்க. கடவுள் அப்படி மாற்றணுங்க. இன்னைக்கு நான் சொல்கிறேன், இங்கே இந்த முதல் வாரத்தில் சொல்கிறேன், நீங்களும் நானும் இந்த உலகத்தில் சாட்சியாக வாழணும்னா வாழும்போது இன்னைக்கு கடவுள் சில ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்கிறார். ஒரு ஊழியக்காரர் சொல்கிறாரு, என்னைக்கு ஒருத்தன் நான் நல்லா இருந்தால் போதுன்னு நினைக்கிறேன், அவனுக்கு விசுவாசமே கிடையாதுன்றாரு. நேற்று தான் நினைக்கிறேன், அப்படி யாராவது ஒருத்தன் நினைச்சான் நானும் என் குடும்பமும் நல்லா இருக்குன்னு ஒருத்தன் நினைக்கிறானா, அவன் விசுவாசியே கிடையாது, அவனுக்கு விசுவாசமே கிடையாது, அவன் ஏதோ அப்படி வாழ்றான். அப்போ என்னைக்கு ஒரு விசுவாசத்தோடு இருக்க முடியும்னா, நான் வாழ்றது மட்டும் இல்லாமல் என் மூலமாக இன்னும் திரளான மக்கள் என்ன செய்யட்டும், வாழ்வடையட்டும். ஆபிரகாமை தேவன் அப்படி ஆசீர்வதித்தார். ஆபிரகாம் மூலம் உலக நாடுகள் முழு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு ஆபிரகாம் தெரியாத ஆளே கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? ஆபிரகாம் மூலமா உலகம் முழுவதும் இன்னைக்கு 800 கோடி மக்களும் ஆபிரகாம்னா யார்டா கேட்டேன்னு சொல்லிடுவாங்க. ஆபிரகாம் ஏன்னா ஆபிரகாம் ஒரு ஒன்னில்லாத மனுஷனை எடுத்து கடவுள் அப்படி ஆசீர்வதித்தார். உலகம் முழுவதுக்கும் கர்த்தர் ஆசீர்வாதம் மாற்றி விட்டார். அது மட்டும் இல்லாமல் இயேசு கிறிஸ்து ஆபிரகாமுடைய சந்ததியில் வருகிறார். அந்த ரட்சிப்பு வந்திருக்கிறது. அப்போ நான் சொல்கிறேன் தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நாம் இந்த உலகத்தில் தேவனுடைய வசனத்தை நல்லா தியானிக்கும் போது, அதை நல்லா பேசும்போது, நான் சொல்கிறேன் என்னுடைய மனது மறுரூபமாகுது. அது மட்டும் இல்லைங்க, நம்முடைய வாழ்க்கையில் நாம் கேட்காத ஆசீர்வாதங்களை தேவன் கொடுப்பார். கொடுக்கும்போது என்ன தெரியுமா உங்களுக்கு? அநேக மக்கள் ஆண்டவர்கிட்ட ஓடி வருவார்கள். அநேக மக்கள் ஆண்டவர்கிட்ட ஓடி வருவாங்க, வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். நான் சொல்கிறேன், இந்த முதல் வாரத்தில், இந்த வருஷத்தில் நீங்கள் நினைக்காத ஆசீர்வாதத்தை கூட கர்த்தர் கொடுப்பார். நான் நம்புகிறேன், அதெல்லாம் விசுவாசிக்கிறேன். நீங்கள் சில காரியங்களை நினச்சிருக்கவே மாட்டீங்க, அந்த மாதிரி ஆசீர்வாதங்களை இந்த வருஷத்துடைய முடிவுக்குள்ள உங்களை கர்த்தர் கொடுப்பார். அவ்வளோ கொடுக்க போகிறார். ஆனால் இவ்வளோ கொடுக்குறாரே, இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம சொல்லணும், ஆண்டவரே இந்த உலகத்தில் என்னை ஒரு காட்சி பொருளாக, உமக்கு சாட்சியாக, அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாக என்னை மாற்ற ஆண்டவரே. இன்னைக்கு நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன், இந்த வருஷத்தினுடைய முடிவில் அநேகரிய மூலமாக ரட்சிக்கப்பட்ட இந்த சபைக்கு வரட்டும். இப்படிப்பட்ட ஒரு தீர்மானங்களை நீங்கள் எடுக்கணுங்க. அப்படி எடுக்கும்போது கர்த்தர் செய்வார். சொல்கிறாரு, இன்னைக்கு இவ்வளோ மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் இன்னும் திரளான கூட்ட மக்கள் இங்கே வரப்போகிறார்கள். வேதம் சொல்லுது, வெளிச்சத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிறவன் ஒளியிடத்துக்கு ராஜாக்கள் நடந்துவார்கள், மேங்கலை போலவும் தங்கள் பலானிக்கு தீவிக்கிற புறாக்களை போலவும் பறந்து வருவார்கள் சொல்றாரு. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதிமாமான் அப்படின்னு சொல்றாரு. ஒரே ஒரு கோல் தான் எனக்கு, அது உங்களுக்கோ. என்ன கோல் தெரியுமா? என்னை மாதிரி மக்கள் இன்னும் நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்படும், அவ்வளோதான். எதுக்கு பாஸ்டர் கூட்டம் நடத்த போறீங்க, எதுக்கு இதெல்லாம் செலவு பண்ணுறீங்க, இவ்வளவு ஆயிரக்கணக்கான ரூபாய்கள்? நான் சொல்கிறேங்க, நிறைய மக்கள் நம்ம மூலமாக ஆசீர்வதிக்கப்படணும். அந்த ஒரே ஒரு தரிசனம் தான், ஒரே ஒரு தாகம் தான். கடவுள் என்னை எவ்வளவு ஆசீர்வதித்திருக்கிறார். ஒரு நாள் என் பேரை பற்றி பெருசாக பேச போகிறது இல்லவே இல்லை. யாருன்னா கர்த்தருடைய நாமம் உயரட்டுங்க, அவரோட தாங்க மக்களுக்கு வாழ் கொடுக்க முடியும், அவர் தாங்க பெரியாரு. அப்போ நான் சொல்கிறேன், இன்னைக்கு அவருடைய நாமம் பாருங்க சொல்றாரு, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்ன செய்வார்களாம், அவங்க தாழ்த்தும் போது அந்த இடத்துல கர்த்தருடைய நாமம் மேம்படுதுங்க. இன்னைக்கு தேவனுடைய வசனங்களை தியானியுங்கள், பேசுங்கள் திரும்ப திரும்ப. நான் சொல்கிறேன், உங்களுடைய மனது மறுரூபமாகும் போது வாழ்க்கை மறுரூபமாகும். அநேக மக்களுக்கு நீங்கள் காட்சி பொருளாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும். இந்த பெரம்பலூருக்கு நீங்கள் தாங்க சாட்சி, நீங்கள் தாங்க காட்சி பொருள். உங்களை பார்க்கும்போது திரளான மக்களுக்கு இவங்களமாய் ஒரு வாழ்க்கை வாழன்ற ஒரு வாஞ்சை என்ன மக்களுக்குள்ள உண்டாக வேண்டும். கர்த்தர் இந்த வருஷங்களே, நான் சொல்கிறேன், இந்த புது வருஷத்தில் நான் இந்த முதல் வாரத்தில் சொல்கிறேன், இங்கே உட்கார்ந்துருக்க அத்தனை பேருடைய குடும்பங்களை கர்த்தர் அப்படி ஆசீர்வதிக்க போகிறார். அநேக மக்களுடைய வாழ்க்கை அப்படி தேவன் மாற்ற போகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழுதி நிற்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்லவரே, இந்த நல்ல காலை வேலைக்காய் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த வருஷத்தினுடைய முதல் வாரத்துக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமாண்டவரே, எங்களை இந்த உலகத்தில் சாட்சி பொருளாய், ஒரு காட்சி பொருளாய் நீர் எங்களை வைத்திருக்கிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு லாபகரமான வாழ்க்கை என்று நாங்கள் சொல்லுகிறோம். இங்க நாளில் வந்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆபிரகாமுடைய தேவன் எங்கள் தேவன் என்று சொல்லுகிறோம். ஆமாண்டவரே, இந்த நாட்களிலே கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அவர்களை பெருக பண்ணுவீராக. அவிலே, ஆவிலே, ஆத்மாவிலே, சரீரத்திலே, கையின் பிரயாசங்களிலே, குடும்பத்திலே, ஆண்டவரே பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உடைய தேவ ஆசீர்வாதத்தை கட்டவிழ்த்து விடுகிறோம். உடைய மக்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் சபை மக்களை அநேக மக்களுக்கு, பல ஆயிரமான மக்களுக்கு ஆசீர்வாதமான கருவியாய் எடுத்து பயன்படுத்துவீராக. ஜனங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நீர் அப்படி செய்த தேவ கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம்மோடு கூட இருப்பதாக.